வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் ஊடுருவிய நவோனியா கும்பல். இது என்ன நவோனியா கும்பல்னா யார்? இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களுடைய இலக்கு என்ன? எப்படி செயல்படுகிறார்கள்? இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். சரி, இந்த நவோனியா கும்பலான இடத்தை, அதாவது ஜனங்கள் நெரிசல் நிறைந்த இடம், பயணிகள் நெரிசல் நிறைந்த இடம், ரயில் நிலையம், பேருந்து நிலையங்கள், இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருப்பாங்க. பஸ்ஸு வந்த உடனே நெருக்கடிச்சு போய் ட்ரெயினோ பஸ்ஸோ மெட்ரோ ஸ்டேஷனோ இதெல்லாம் நெருக்கடிச்சு போய் ஏறுவாங்க. இந்த இடம் தான் இவங்களுடைய இலக்கு. இங்கே வந்து பேப்பரோ ஒரு அட்டையோ உங்கள் கண்களை மறைக்கும் அளவுக்கு ஏதோ பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு உங்கள் பாக்கெட்டில் இருக்க மொபைலோ மணி பர்ஸோ வேலட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க. எடுத்தவர்கிட்ட அது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதுலேருந்து டக்குன்னு மாறி போயிடும். ஸோ இவங்க அதனால தான் ஒரு கும்பலாக செயல்படுகிறார்கள் என்று சொன்னேன். இவர்கள் என்ன நமக்கு சவால்னா, போலீஸார் கூட இவங்களை கண்காணிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக மிக நுணுக்கமான பயிற்சி பெற்ற ஒரு திருட்டு கும்பல். இந்த நவோனியா கும்பல் எங்கிருந்து வருகிறார்கள்? பீகார், வெஸ்ட் பெங்கால்னு இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் அப்படியா அப்படின்றதுக்குள்ளே நான் போகல, அது வேறு. இது ஒரு எச்சரிக்கை பதிவு. சென்னையில் தான், சென்னை ஏன் இங்கே குறி வைக்கப்படுகிறது, மற்ற ஊர்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கும்பலாக ஒரு இடம் அப்படின்னா நகரங்கள் தான் இருக்கும். அது சென்னைன்னு இல்லை, பெங்களூர், இந்த மாதிரி நகரங்கள் தான் இருக்கும். அதில் சென்னை வந்து அவங்களுடைய குறியாக இருக்குது. இப்போ அந்த கும்பல் சென்னைக்குள்ளே நுழைந்திருப்பதாக ஒரு எச்சரிக்கை பதிவு, அதை தான் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து சேனல் பதிவுகள் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.